பல நேரங்கள நம்பல்ல பாதி பேரு நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம அப்பா கூட சரியா பேசுறதுன்னு நினைக்கிறேன். அவர் மனசுல என்ன இருக்கு, அவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாரு, அதை அவர் தயக்கத்தோட வெளிப்படுத்தினாலும் அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நம்ம தரதில்ல. பின்னாடி அவர் சொல்ல வந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிருப்போம். சின்ன வயசுல ஹீரோவா நம்ம கண்ணுக்கு தெரியுற அப்பா நம்ம வளர வளர அந்த எண்ணத்தையும் அப்படியே விட்டுறோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சாதாரணமான ஒரு அப்பா கூட இதுக்கு முன்னாடி பல சாதனைகள் பண்ணிருக்கலாம். அதை அவர்கிட்ட நம்ம பேசினாதான் நமக்கு தெரிய வரும். சோ அதே மாதிரி இந்த படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா இருக்காரு. அவரோட ரெண்டாவது படத்துக்கோசரம் ரொம்ப நாளா கதை எழுதுறதுக்கோசரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கோசரம் அவர் சிட்டியை விட்டுட்டு வீட்டுக்கே வராரு. இங்க அவர் டைரக்டரா வந்ததுக்கும் அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நிறைய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேமிலியோட கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்பா கூட அவ்வளவா பேசவே மாட்டாரு. ஆனா அதே சமயம் அவர்கிட்ட அவங்க அப்பா ஏதோ ஒரு கதையை சொல்லணும்னு நினைக்கிறாரு. சோ அதை கேட்கறதுக்கான ஒரு மனநிலையே நம்ம ஹீரோக்கு இல்ல. இதுக்கு அப்புறமேட்டு தன்னுடைய அப்பா சொல்ல வந்த விஷயம் என்ன, அது அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபேமிலியான ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்க மூவி தான் ஹோம்ங்கிற இந்த மூவி. அதே சமயம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும்.